எக்ஸசைஸ் 6.1ல ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ்ன்னு இருக்கு. ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்குடா. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்ரு. டேய், ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. டேய், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு? பேச குறைச்சிக்க, நடத்தையில கம்முன்னு ஆயிரு, பார்த்துக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து காட் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டான், சாரி டேன் தீட்டான் இருக்கு. காட் தீட்டா ப்ளஸ்ஸு டேன் தீட்டான் இருக்கு. இப்போ நம்ம என்னத்தையாவது எழுதி எழுதி அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, அடிச்சு செய்ய முடியாதுடா. நீ வாட்டில் இப்போ காட்டுக்கு ஏதாவது ஃபார்முலா ஒரு ஆள் சொல்லுவேன், ஒரு ஆள் சொல்லு ஏதாவது. காட்டுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கோம் அப்படின்னா யோசிக்கணும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா டேன் தீட்டா, காஸ் பை சைன்னா காட்டு, காஸ் பை சைன்னா காட்டு. டேன் தீட்டானா 1 காட் தீட்டான்னு எழுதலாம், 1 காட் தீட்டான்னு எழுதலாம். இல்லைன்னா டேனை வந்து சைன் பை காசுன்னு எழுதலாம். எழுதி எழுதி அடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? வரல ஐயா, வரல ஐயா அப்படின்னு அடிப்பியா? ஒரு ஸ்டெப்பு எழுதிட்டு அந்த ஸ்டெப்பு வர்றதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்ன வரும்ன்றதை டிசைட் பண்ணிக்கிட்டே எழுதணும். ஒரு ஸ்டெப்பு எழுதிட்டு இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு எழுதுவேன் ஒன்று, அதுக்கடுத்து என்ன வரும்னு யோசனை பண்ணிட்டு தான் இங்கே மேலே எழுத முடியும். அவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ நான் அது சொன்னது உன்ட்ட காட் தீட்டா அப்படின்னா 1 டேன் தீட்டான்னு எழுதலாம். டேன் தீட்டாவை 1 காட் தீட்டான்னு எழுதலாம், 1 காட் தீட்டான்னு எழுதலாம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்வேன்? இந்த ஆன்சர் எப்படி கொண்டு வருவேன்? அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வரணும். இது ரெண்டுக்கு இடையில ப்ளஸ்ஸே இல்லை, மல்டிப்ளைல இருக்குது, தெரியுதா? ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குது பாரு, மல்டிப்ளைல இருக்குது. எப்படி கொண்டு வர்றது? அதான் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக செய்யப்பாரு சொல்லிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்ய முடியாது, ஜெயராம் பார்த்துக்குங்க. சில பேருக்கு இந்த சம்முலாம் பிடிக்கும், ஜாலியாக செய்வாங்க, அப்படி மாற்றி இப்படி மாற்றி இப்படி மாற்றி அப்படி மாற்றின்னு ரஃப் ஒர்க் கூட செஞ்சுட்டு இங்கே செய்வாங்க. மேஜிக் மாதிரி தான், டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி எழுதுறது. இது வரலையா, அது இல்லை, இது அப்படியே ஃபார்முலா மாற்றிட்டே இருப்பாங்க. கடைசி ஆன்சரை கொண்டு வந்துட்டு பட்டு ஓ இதானா அப்படின்ட்டு எடுத்து எழுதிடுவாங்க. அதனால் பார்த்துக்க. இப்போ காட்டை வந்து நான் காஸ் பை சைன் எழுதுறேன். காஸ் பை சைன் இதுதான் காட் தீட்டாக்கு ஃபார்முலா. ப்ளஸ்ஸு டேன் தீட்டானா சைன் பை காஸ், சைன் பை காஸ். இப்போ ரெண்டுக்கு எல்ஜிஎம் போடுறேன், கீழே ரெண்டே மல்டிப்ளை பண்ணிவிடு. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் குறுக்க இதை கிராஸ் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இதை சைன் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா என்ன சொன்னான்? 1 நான் வரணும். இல்லை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாலும் ஒன்று தான், எல்லாம் மாற்றி இருந்தாலும் ஒன்று தான். சைன் ஸ்கொயரும் காஸ் ஸ்கொயர் இருக்குது, 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ ரெண்டா பக்கத்தில் பிரிச்சுக்கோ, ரெண்டா பிரிச்சுக்க அப்படின்னா இது 2 ப்ராக்கெட் போட்டு 1 சைன் தீட்டான்னு 1, 1 காஸ் தீட்டான்னு 1. ரெண்டே பேருக்குன்னா 1 மேலே வந்துடும்ல, கீழே பேருக்குன்னா கீழே வந்துடும், இடையில ப்ளஸ்லாம் வராதுல்ல, ரைட்டு. இப்போ நீ என்ன எழுதுற அப்படின்னா 1 சைன்னா கொசிகன், 1 சைன்னா ஃபார்முலா கொசிகன் எழுதி போட்டிருக்கேன். 1 காஸ்னா சீக்கன் எழுதி போட்டிருக்கேன். ஆன்சர் மேலே ரைட் ஹேண்ட் சைடு, அவ்வளோதான். இப்படி உன்னால் யோசிக்க முடியுமா? யோசிச்சா இந்த பாடத்தை மூவ் பண்ணு. ஒன்றத்துக்குமே லைக் கிடையாதுடா, நீங்கள் யோசிக்க வச்சேரிய. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன், நிறையா யோசிக்கலாம். காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா கரெக்டாக எழுதுனா மார்க் கொடுப்பா. அவங்க சொன்னபடி தான் எழுதுன அவசியம் இல்லை, அதையும் புரிஞ்சுக்குங்க. இது எப்படி வேணாலும் எழுதலாம், அவங்க சொன்னபடி எழுதுனா போதும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, எப்படி வேணாலும் எழுதலாம். சரி, காட் தீட்டா வந்து 1 டேன் தீட்டான்னு மாற்றுறேன், 1 டேன் தீட்டான்னு மாற்றுறேன். ப்ளஸ்ஸு இது என்னது டேன் தீட்டா, குறுக்கு அப்படி கிராஸ் பண்ணு, 1 ப்ளஸ் டேன் இன்ட்டு டேன், டேன் ஸ்கொயர் தீட்டா பை என்ன இருக்குது டேன் தீட்டா. கிராஸ் பண்ணிட்டு கீழே எழுதியிருக்கேன். இப்போ 1 டேன் ஸ்கொயர் தீட்டானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு அர்த்தம். மேலே உள்ள நியூமரேட்டருக்கு தொகுதிக்கு உள்ளது மேலே உள்ளது 1 டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா.
எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா 3 1 எழுதி காமிச்சேன். அதில் ஒரு ஒன்றில் வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு வச்சுக்கிட்டோம்னா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போச்சுன்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதுக்கு பதிலாக எழுதையில் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை tan தீட்டான்னு எழுதலாம். இந்த எழுதிட்டேன். எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறேன்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1/cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். டிவைடட் பை இந்த எழுதுனில 1/cos என்ன எழுதியிருக்கோம்? 1/cos என்ன எழுதிருக்கீங்க? சீக்கன் எழுதிருக்கிய. ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டிருக்கேன். 1/cos தீட்டானா சீக்கன் தீட்டா. ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டிருக்கேன். tan தீட்டாக்கு இங்கே என்ன எழுதுனேன்? sin/cos. sin தீட்டா பை காஸ் தீட்டா கீழே உள்ளதுக்கு. அப்போ ரிசிப்ராக்கல் பண்ணு. மேலே உள்ளது அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அடிச்சிடலாம். அப்போ 1/ கீழே 2 இருக்குது. காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு அர்த்தம். தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் இல்லை அப்படியே ஆன்சர் எழுதலாம். 1 × 1 1 தான். இன்னொரு 1 சேர்த்துக்கலாம். தப்பே கிடையாது. எத்தனை 1 தான் போடலாம். இப்போ 2ஆக பிரிக்கையில் 1/cos தீட்டான்னு 1, 1/sin தீட்டான்னு 1. 1/cos தீட்டானா சீக்கன் தீட்டா, 1/sin தீட்டானா கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. சார் உடனே என்ன சார் மாறி நிற்கிது அப்படி கேட்காத. 2 × 3 3 × 2 6 தான் பாச்சாமி. நம்மால் கேட்பான், இது இங்கிட்டு நிற்கிது, இது இங்கிட்டு நிற்கிது அப்படின்னு. எங்கிட்ட தெருவில் நின்றாலும் சரி பரவாயில்ல. 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6 தான். 3ஐ முன்னாடி போட்டு 2ஐ பின்னாடி போட்டாலும் 6 தான். 2 1 தான். புத்திசாலித்தனமாக யோசிக்காத, வேற என்ன தேவை. இப்படி செய்ய தெரிஞ்சாலும் செய்யி. ஏன் மிஸ் இப்படி செய்யக்கூடாதா மிஸ்ன்னு கேட்டுக்க. நம்மளுக்கு அறிவு இருந்தால் tan பவர் 4 தீட்டா ப்ளஸ்ஸா tan பவர் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்படி ப்ரூவ் பண்ணணும். முத்துமணிக்கெலாம் இதெல்லாம் செய்ய முடியாமல் தான் பாதியில் ஸ்டக் ஆகிட்டான். அப்படியே இந்த 2 பாடமும் அவனுக்கு நின்றுச்சு ஸ்டக் ஆகி. ஏன்னா செய்ய முடியாது. இப்போ எதை எடுத்துகிட்டு எதை செய்ய உன் விருப்பம். எது வேணாலும் செய்யலாம். லெஃப்ட் எடுத்து ரைட்டு செய்யலாம், ரைட் எடுத்து 2 மார்க் தான். 5 மார்க் கணக்கெல்லாம் கீழே இருக்குது. எதை வேணாலும் எடுத்துகிட்டு செய்யலாம்டாமா. உன்னோட இஷ்டம் தான்டா. என்ன எடுக்க? இதை எடுத்தும் செய்யலாம், இதை எடுத்தும் செய்யலாம். எடுத்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஏன்னா யோசிச்சுட்டு நீனா டிசைட் பண்ணா தான் எது வேணாலும் செய்யலாம். இதை எடுத்துக்கிறேன். tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. tan பவர் 4 தீட்டானா 4 tan தீட்டா இருக்குது. tan பவர் 4னா 4 இருக்குது. tan தீட்டா 4 tan தீட்டா இருக்குது. x பவர் 4னா என்ன அர்த்தம்? x 4 இருக்கும்ல, அது மாதிரி. இதில் எத்தனை இருக்குது? 2. அப்போ 2 காமனை வெளியே தூக்கலாம். 2 காமனை வெளியே தூக்கலாம். tan ஸ்கொயர் தீட்டா வெளியே தூக்கலாம். தூக்கிட்டோம்னா இது வெளியில் வந்துருச்சுனால 1. இதில் 2 வெளியே வந்துருச்சு. மிச்சம் எத்தனை இருக்கும்? 2. மிச்சம் 2 இருக்கும். இப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டாக்கு நீ என்ன எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா எழுதலாம். tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிட்டு 1 + tan 2 ஒன்று தான். 1 + tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 எல்லாம் ஒன்று தான். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். சரி, வேற என்ன செய்யலாம்? அந்த ஃபார்முலா அந்த கொண்டு வரணும். இதை உடைக்கலாமான்னு பாரு. tan ஸ்கொயர் தீட்டானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ஒரு அழுத்தி சொல்றான், வாயை உன்னை நோக்கி சொல்றான்னா என்னமோ சொல்ல வர்றாங்கன்னு வாத்தியான பார்க்கணும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 செஞ்சு பார்க்கணும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது அங்கிட்டு கொண்டு போனால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா. இதைத்தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. சரி, இதே ஸ்டெப்லேருந்து இங்கே வர்றோம். இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டு இது இங்கிட்டு கொண்டு வா. அப்போ வெளியில் tan ஸ்கொயர் தீட்டா போயிடும். உள்ள +1 வந்து என்ன வரும்? -1. இங்கிட்டு முன்னாடி என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த tan ஸ்கொயர் தீட்டா அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துட்டு இதை எழுத போகிறேன். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 இன்ட்டு என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் என்ன வந்துடும்? சீக்கன் ஸ்கொயர்
தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு. புரியுதான்னு பாரு. அல்லது கரெக்டாக எடுத்து கொண்டு போகணும் கணக்கு, அவ்வளோதான். தெரியும் உங்களுக்கு. ரைட் ஹேண்ட் சைடு சீக்கன் பவர் 4 தீட்டா. ரெண்டையும் செஞ்சு வச்சு தொலைஞ்சிடாத. ஏதாவது ஒன்று செய்யுங்க. ரொம்ப ஆர்வப்படா, ரொம்ப செய்யாதீங்க. உனக்கு தெரியறக்காண்டி சொல்லி கொடுக்குறேன். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதில் காமனாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வெளியே எடு. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துட்டோம்னா இதில் ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மிச்சம் இருக்கும். மைனஸ் என்ன வரும்? 1. இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன எழுதலாம்? tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா எடுத்துட்டு tan ஸ்கொயர் தீட்டா மாற்றணும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அங்கே மைனஸ் tan ஸ்கொயர் அங்கிட்டு போனால் அப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு என்ன இருக்குது? tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் இப்படி வரணும். tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் என்ன வரும்? tan பவர் 4 தீட்டா. ரெண்டும் ஒன்று தான், பயப்படாத. அதே தான் திருப்பி சொல்லுவேன், ரெண்டும் ஒன்று தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவ்வளோதான். ஏய் பார்த்துக்கோ. ப்ரூஃபு செகண்டில் ஃபஸ்ட்டா? செகண்டில் ஃபஸ்ட்டு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். LHS 1 - tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cot ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்றது. இதெல்லாம் 2 மார்க் கணக்கு தான். எப்படி மாற்றலாம், என்ன செய்யலாம்? மேலே தப்பு. 1 - tan ஸ்கொயர் தீட்டாக்கு எப்படி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வரும்? 1 + tan ஸ்கொயர் தீட்டாக்கு தான் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வரும். இது 1 - tan ஸ்கொயர் தீட்டா, அதுக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா போட முடியாது. cot ஸ்கொயர் தீட்டா -1 இதுக்கு வேணால் மாற்றலாம். கீழே உள்ளதுக்கு என்ன மாற்றலாம்? கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றலாம். அதுக்கு என்ன மாற்ற முடியும் அப்படின்றத பொறுமையாக தான் செய்ய முடியும். இல்லை சார் வேறு மாதிரி செய்கிறேன் சார் அப்படின்னா வேறு மாதிரியும் செய்யலாம். என்ன சார் செய்யலாம்னா, டேன்னா sin பை காஸ். டேன்னா என்னது? காட்னா என்ன வரும்? அப்படி வேணால் குறுக்க பெருக்கி கொண்டு வரலாம். 1 - tan அப்படின்றது sin ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர். டேன்னா sin பை காஸ் தான், ஸ்கொயர் இருக்குனால ஸ்கொயர் போடுறேன். காஸ் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. காட்டுக்கு இது டேனுக்கு உள்ளது, இது காட்டுக்கு உள்ளது. பார்த்துக்கோ. -1. இதை எப்படி கிராஸ் பண்ணு, இதை இப்படி கிராஸ் பண்ணு. சரியா சொல்கிறது? அப்படி கிராஸ் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் டிவைடட் பை இது என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து மேலே உள்ளது தொகுதி நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் இப்படி கிராஸ் பண்ணுறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. கீழே உள்ளதை ரிசிப்ராக்கல் பண்ணு. கீழே உள்ள ரிசிப்ராக்கல் பண்ணு. அப்போ மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கோ. மேலே உள்ளதை அப்படியே எழுதிட்டு கீழே உள்ளதை ரிசிப்ராக்கல் பண்ணிக்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. மேலே போனால் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டு செட்டையும் அடிச்சிடலாம். ஒன்றா தானே இருக்குது. அப்போ சைன் பை என்ன இருக்குது? காஸ். அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கான்னு பார்த்துக்கோ. அவ்வளோதான். இதுதான் கணக்கு. புரியுதான்னு பாரு. செகண்ட் சம் அதிலே சொல்கிறேன், பார்த்துக்கோ. சேர்ற பயிலெல்லாம் சேர்க்கை கரெக்டாக சேருங்கடா அப்படின்னா சரியாக வந்துருங்கடா. வேற ஒன்றும் போல. சேர்க்கை சரியில்லைனா தான் ஒன்றும் செய்ய முடியாது. செகண்ட் சம் சொல்லு. காஸ் தீட்டாவா? ஆ ஆ சரி. டேய் முக்கியமான கணக்குடாது. சரி, இந்த மாதிரி கீழே டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாத, கான்ஜுகேட் எடுத்து செய்யணும். கான்ஜுகேட்னா என்ன சார் புதுசாக ஒரு வார்த்தையாக இருக்குது அப்படின்னா தலைகீழின்னு சொல்லுவாங்க. ரிசிப்ராக்கல். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன்.
காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + sin தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + sin தீட்டா எழுதிட்டு இன்ட்டு இதோட ரெசிப்ராக்கல்னா ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ்ன்னு மாற்றணும். ப்ளஸுக்கு பதிலாக இந்த இடத்துல உள்ளது மைனஸ் 1 - sin தீட்டா பை 1 - sin தீட்டா. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நீ என்ன யோசிக்கணும் அப்படின்னா, முதல்ல டினாமினேட்டர் கீழே உள்ளதை பார்த்துக்கோ. கீழே உள்ளதை பார்த்துக்க அப்படின்னா a + b இன்ட்டு a - b இருக்கு. a + b a - b அப்படின்னு இருக்கு. அப்போ a² மைனஸ் a²னா 1² அர்த்தம் மைனஸ் sin ஸ்கொயர் 1² 1 தான், தேவையில்லை, பொருணா போட்டுக்க. மேலே எழுதையில கவனமாக எழுது. காஸ் தீட்டா இன்ட்டு இது அப்படியே எழுதணும் 1 - sin தீட்டா. அவ்வளோதான். இப்போ சரி பண்ணிக்க அப்படின்னா காஸ் தீட்டா இன்ட்டு 1 - sin தீட்டா ஹோல் டிவைடட் பை 1² பண்ணால் என்ன வரும் 1 மைனஸ் என்ன வந்துடும் sin ஸ்கொயர் தீட்டா. சரியான்னு பார்த்துக்கோ. திருப்பி நீ இந்த ரெண்டையும் அடிச்சு புறாத, நம்மளால் செய்வோம். அடுத்து இது ஒன்றா தானே இருக்குது, அப்படியே அடிச்சுட்டு மிச்சம் ஒன்று எழுதி வைப்பாங்க. மிச்சம் ஒன்று எழுதி வைப்பாங்கன்னா கீழே உள்ளதை மிச்சம் ஒன்று எழுதி வைப்பாங்க. அது இப்படி இருக்கக்கூடாது, அது இப்படி இருந்தா மேலே ஹோல் ஸ்கொயர் இருந்தால் தான் இது ஒரு செட்டு அடிச்சுட்டு ஒரு செட்டு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். சரியா சொல்கிறது? இது உள்ளதுக்கு அர்த்தம் வேற, உள்ளதுக்கு அர்த்தம் வேற. அப்படின்னா இப்படி இருந்தது தானே இப்படி மாற்றணும். அப்போ இது ஒன்று அது ஒன்று, அப்புறம் எப்படி அடிக்க முடியும்? சரியா சொல்கிறது? அப்போ யோசிக்கணும். அப்படி ரெண்டையும் அடித்தாலும் கீழே மறுபடியும் என்ன வரும் 1 + sin தீட்டா வரும். மறுபடியும் என்ன தான் வரும், கணக்கு தான் வரும், கொஸ்டின் தான் வரும். மறுபடியும் தெரியலையா? இது ரெண்டையும் அடிச்சினாடா கீழே 1 + sin தீட்டான்னு வந்து நிற்கும். அப்போ அது மேலே தான் மறுபடியும் வருது. திருப்பி மூக்க தொட்டுட்டே இருக்கவா, ஆன்சர் கொண்டு போகணும். அப்போ யோசிச்சுக்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. இது நான் 1 - sin ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றுறேன். இதை காஸ் தீட்டா இன்ட்டு 1 - sin தீட்டா டிவைடட் பை 1 - sin ஸ்கொயர் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. எங்கேருந்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டிலேருந்து வரும். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதில் நம்மளுக்கு தேவையானதை அங்கிட்டு வச்சுக்கிட்டு அங்கிட்டு கொண்டு வர மாதிரி. சைன் தேவையில்லை, அதனால் சைன் அங்கிட்டு கொண்டு போயிரு. அப்போ 1 அந்த சைடில் இருக்குது, ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா அங்கிட்டு போனால் மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. முன்னாடி இங்கிட்டு லெஃப்ட்டில் என்ன இருக்கும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்படி யோசிக்கணும், மைண்டில் எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ இதுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறேன். இதில் 1 அடிச்சிடலாம். இப்போ அடிச்சுட்டா கீழே ஒரு செட் இருக்குது 1 - sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போ 4 + 5/2 இருக்குன்னு வச்சுக்கவேன். 4/2 + 5/2 பிரிக்கலாம். கீழே உள்ள நம்பரை தனித்தனியாக பிரிக்கலாம். இது இப்படி எழுதலாம்ல, மேலே உள்ளது கீழே காமனாக இருந்தால் 2 போட்டு மேலே கூட்டு இல்லைடா, அது மாதிரி இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம். எதுக்காண்டினா இதை பிரிக்கலாம். 1/cos தீட்டா மைனஸ் sin தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ ஒழுங்கா நிதானமா 1/cosனா சீக்கன் மைனஸ் sin/cosனா tan தீட்டா. அவ்வளோதான், ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். புரியுதான்னு பார்த்துக்கோ. 2 மார்க் கணக்கு தான். சும்மா உனக்கு செய்கிறக்காண்டி எலாபரேட்டாக பெருசாக செஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. கான்ஜுகேட் எடுத்து கரெக்ட் பண்ணி ஆன்சர் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 2 ஸ்டெப்பில் முடிக்கலாம். இதெல்லாம் எல்லாருமே செஞ்சு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. படிக்க முடியாது படிக்கிறாள்லாம் கிடையாது, எல்லாருமே செஞ்சு தான் ஆகணும். தேர்டில் ஃபஸ்ட்டு ப்ரூஃபு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ தம்பி, பார்த்துக்கடா. ரூட் போடாமல் எடுத்துக்கிறேன், ரூட் அப்புறம் போட்டுக்கலாம் கடைசியில். 1 + sin தீட்டா டிவைடட் பை என்னரா 1 - sin தீட்டா. இந்த எழுதிட்டேன், ரூட் போட வேணாம். கடைசியில் போட்டுக்கிறோம், பார்த்துக்கோ. கீழே உள்ளதுக்கு என்ன எடுக்க சொன்னேன்? கீழே உள்ளதுக்கு தான் எடுக்க சொன்னேன். அப்போ இது அப்படியே எழுதிட்டு இன்ட்டு போட்டு இதுக்கு தான் கான்ஜுகேட். மைனஸ் இருக்குன்னா என்னது sin தீட்டா டிவைடட் பை 1 + sin தீட்டா. இப்போ கீழே நீ அப்போ சொன்ன மாதிரி a + b a - b இருக்கு பாரு. அப்போ a² மைனஸ் என்னது b². மேலே அப்படியே 2 ஒன்றா இருக்குது ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது ஒரு செட்டு அது ஒரு செட்டு. இப்போ 2 × 2னா 2 ஸ்கொயர் போடுவோம்ல, அது மாதிரி. அப்துல்லா கவனிங்க, 1 + sin தீட்டா ஹோல் ஸ்கொயர்
அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. இப்போ இதை நான் கீழே உள்ள 1 ஸ்கொயர்னா 1 போட்டால் கூட போதும்ல. 1 ஸ்கொயர்னா என்னது? அப்படி டேரெக்டாக சில பேர் போடுவாங்க. நான் அடுத்த ஸ்டெப்பில் வேணால் போடுறேன், பயப்படாத, போடு சும்மா. உனக்கு தெரியறதுக்காண்டி செய்கிறேன். 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 - sin ஸ்கொயர் θ. இந்த 1 ஸ்கொயரை 1 ஆக்கிட்டேன். சரி, அடுத்து கீழே உள்ளதுக்கு ஃபார்முலா போடலாம் பாரு. 1 + sin θ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு 1 - sin ஸ்கொயர் θனா நோட்டை திருப்பக்கூடாது, cos ஸ்கொயர் θ. நோட்டை திருப்பி சொல்லி பழகாத, புத்திய திருப்புங்கள் சர்வேஸ் அவர்களே. மைண்டை திருப்பினா தான் சரியா. யாராவது ஒருத்தன் திருப்புறான் நோட்டை. எனக்கு தெரியுது, காது கேட்கும், செவிடு இல்லை, கண்டுபிடிச்சிருவாங்க வாத்தியார். அதெல்லாம் அப்படி பரட்டுறான்னா ஃபார்முலா தேடுறான்னு அர்த்தம். வேற என்ன, இங்கே என்ன தேட போகிறான்? கீழே 1 - sin ஸ்கொயர் θ அப்படின்னா என்னது? cos ஸ்கொயர் θ. அப்போ நம்ம ஃபார்முலா படித்தா தான் செய்ய முடியும். இது ரெண்டுக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயராக போட்டுரு கணக்கு. இதை இப்படி போட்டு ஹோல் ஸ்கொயராக போடு. 1 + sin θ டிவைடட் பை என்னது? cos θ. புரியுதான்னு பாரு. இப்போ கணக்கு என்ன செஞ்சுருக்கோம்? இதே மாதிரி கணக்கு இன்னொன்று இருக்குது, 6.5. நீ தான் செஞ்சு பார்க்கணும். கீழே உள்ளதுக்கு காஞ்சுகேட்டு. முதல்ல இது உள்ளது அப்படியே எழுதிட்டேன், இது உள்ளது அப்படியே எழுதிட்டோம். கீழே உள்ளதுக்கு காஞ்சுகேட் எடுத்துருக்கோம். கீழே a + b a - bன்னு வரனால a² - b². மேலே ரெண்டு ஒன்றா இருக்கனால ஹோல் ஸ்கொயர். கீழே 1 ஸ்கொயர் போல் என்ன வந்துடும்? 1. அந்த சைன் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. 1 - sin ஸ்கொயருக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். இங்கே சைன் ஸ்கொயர் இருந்தால் இங்கே காஸ் ஸ்கொயர் போடு, இங்கே காஸ் ஸ்கொயர் இருந்தால் இங்கே சைன் ஸ்கொயர் போட்டுக்கு. சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த அங்கனக்குள்ள சைன் ஸ்கொயர்னு இருந்தால் கீழே காஸ் ஸ்கொயர் வரும், இங்கே காஸ் ஸ்கொயர் இருந்தால் இங்கே என்ன வரும்? அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரூட்டை பொதுவாக போட்டு விடு. ரூட் பொதுவாக போட்டுரு. கடைசியாக போட்டுக்கலாம் ரூட்டை கடைசியாக போட்டுக்க. ஏன்னா ரூட் போட்டு சேர ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தெரியும் உனக்கு. இப்போ என்ன செய்யலாம்? இது ரெண்டையும் அடிச்சிடலாம், அவ்வளோதான். அடிச்சிட்டோம்னா மிச்சம் பேலன்ஸ் 1 + sin θ டிவைடட் பை cos θ. இப்போ நான் அப்போ பிரித்த மாதிரி பிரிக்கணும். டினாமினேட்டர் 4/5 மாதிரி பிரிச்சல, அது மாதிரி பிரித்தோம்னா 1/cos θன்னு 1 ப்ளஸ் sin θ cos θ. டேய், இதுக்கு ஆன்சர் தெரியலன்னா மேலே இருந்து பார்த்து கீழே எழுதிரு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இதுக்கு 1/cos θனா சீக்கன் θ ப்ளஸ் sin/cosனா tan θ. படிக்க முடியாதால் அங்கேருந்து பார்த்து இங்கே எழுதிரு, மேலே இருக்கும், ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஆன்சர் கடைசியில் மனப்பாடம் பண்ணி தெரியணும், செய்ய முடியல அப்படின்னா அங்கே உள்ள ரைட் ஹேண்ட் சைடை இங்கே தூக்கி எழுதிரு. இதுதான் இதில் உள்ள 2 மார்க். புரியுதான்னு பார்த்துக்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கணக்கு எழுதலாம். அப்படின்னா எக்ஸ்ட்ரா கணக்கு எழுதலாம்டா. 1 + cos θ 1 - cos θ ஈக்குவல் டு cosecant θ ப்ளஸ் cot θ ஹோல் ஸ்கொயர். இதே மாதிரி 1 + cos θ 1 - cos θ ரூட் ஆஃப் cosecant θ மைனஸ் cot θ அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி 1 + sin θ 1 - sin θ அப்படின்னு எழுதினோம்னா secant θ ப்ளஸ் tan θ ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதில் 3ல் 1 எக்ஸாம்பிளில் இருக்கலாம், தெரியல, பெருசாக போகும், பார்த்து ஒரு செட்டை முடிச்சுட்டு ஒரு செட்டை முடிச்சுக்கோ. செகண்ட் செம்மு ப்ரூஃபு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஒரு செட்டு சொல்கிறாங்க தம்பி, 1 sin θவா பை இங்கே பாரு. இதுக்கு எப்பயும் போல் எழுதிட்டு காஞ்சுகேட் எடுத்துக்க. டேய் கவனி, கீழே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, அதே மாதிரி கீழே அப்படியே எழுதியிருக்கேன். 2 ஒன்றா தான் எழுதணும். மேலே 2 ஒன்றா இருக்கனால ஹோல் ஸ்கொயர் 1 + sin θ ஹோல் ஸ்கொயர். டே கவனிச்சுக்க, கீழே a + b a - b a² - b². 1 ஸ்கொயர் 1 போடணும் அவசியமா? a²க்கு 1 போடணும்டா, 1 ஸ்கொயர் தேவையில்லை. 1 ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? இல்லை, மறுபடியும் ஒரு ஸ்டெப் எழுத வேண்டியிருக்கும், அதனால சுருக்கிறேன். சரி, அப்போ 1 + sin θ
டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நீங்கள் சைன் இங்கே என்ன வரணும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே என்ன இருக்குது? ஹோல் ஸ்கொயர். ரெண்டும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட சொன்னேன், நான் இருக்கான்னு பாரு. 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை என்ன வந்துடும்? ரெண்டுக்கு சேர்த்து ஹோல் ஸ்கொயர். இப்போ நீ ரூட் போட்டுக்கன்னு சொன்னேன். இப்படி ரூட் போட்டிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ரெண்டையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ, பிரிச்சுக்கோ. 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இதுக்கு ஆன்சர் பார்த்து பொறுமையாக தான் எழுதணும். 1 பை காஸ் தீட்டா அப்படின்னா சீக்கன் தீட்டா ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். இது ஒரு செட்டு. பக்கத்தில் அப்படியே ப்ளஸ்ஸை போட்டு அங்கிட்டு தனியாக செஞ்சின்னா ஈஸியாக வந்துடும். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் செஞ்சலாம். இப்படி ப்ளஸ்ன்னு போட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் சைன் தீட்டான் இருக்கு. சரிதானா? இந்த கணக்கு அப்புறம் ரூட் போட்டுக்கிறோம். ப்ளஸ்ஸு திருப்பி எழுது. 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா காஞ்சுகேட்டு. இப்போ கீழே ரெண்டு ஒன்றா இருக்கனால, சாரி மேலே ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் தீட்டா. இது ஏ ப்ளஸ் பி டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் உள்ளே வரணுது. அதுக்கு மேலே இருக்க ஸ்கொயர், இது உள்ளே இருக்க ஸ்கொயர். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது மேலே இருக்க ஸ்கொயர், இது உள்ளே இருக்க ஸ்கொயர். அது ரெண்டு ஒன்றா இருக்கனால தான் மேலே ஹோல் ஸ்கொயர் போடுறான். ரெண்டு ஒன்றா இருக்கனாலனா 2 இன்ட்டு 2 2 ஸ்கொயர்னு போடுற மாதிரி. இது ரெண்டும் ஒன்றும் கிடையாது. இது ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 தான். பி ஸ்கொயருக்கு மேலே என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர். இப்போ சரி பண்ணிக்க. அப்படியே மேலே உள்ளது அப்படியே இருக்கட்டும், கீழே உள்ளது காஸ் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். ரெண்டுக்கு சேர்த்து ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அதே ஃபார்மெட்டை அப்படியே கொண்டு வரேன் பாரு. 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ ரூட்டு போட்டுக்க. ரூட்டு போட்டுட்டு ரெண்டையும் அடிச்சு விட்டுரு. இப்போ பிரித்து விடு. ப்ளஸ்ஸு 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா 1 பை காஸ் தீட்டா ஒன்று மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஒன்று. இது வந்து சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. இப்போ ரெண்டையும் அடிச்சு விட்டுரு. இதையும் அடிச்சுட்டு 2 சீக்கன் தீட்டா. அவ்வளோதான், ஈக்குவல் டு ரைட் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ.